தாய் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். பிரித்தானியாவில் அதிகமான பயங்கரவாத சம்பவங்கள் அல்லது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது என்று சொல்லியும் அது குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி வருகின்ற காலங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். பிரித்தானியாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதை தீவிரம் என்ற அச்சுறுத்தல் மட்டம் உணர்த்துவதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த புதன்கிழமை லண்டன், அதாவது வடக்கு லண்டனின் கோல்டன் கிரீன் பகுதியில 2 ஜூத இனத்தவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டமானது 4 ஆண்டுகளுக்கு பின்னர் எச்சரிக்கை நிலையில் இருந்து தீவிரம் என்ற நிலைக்கு முதன்முறையாக நேற்றைய நாளில் உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் டான் ஜார்விஸ் கூறுகிறார் பலவிதமான கருத்துக்களை. அதுல இந்த அச்சுறுத்தல் மட்ட உயர்வு லண்டன் தாக்குதலால் மாத்திரம் ஏற்பட்டது அல்ல என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இஸ்லாமிய தீவிரவாதம் மற்றும் தீவிர வலதுசாரி அச்சுறுத்தல்கள் பரந்த அளவில் அதிகரித்திருப்பதற்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ற விடயத்தை அமைச்சர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதையும் தாண்டி மெட்ரோபாலிட்டன் காவல்துறையினரால் பயங்கரவாத தாக்குதலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கத்திக்குத்து சம்பவம் பிரித்தானிய ஜூத சமூகத்தை இலக்கு வைத்து நடத்தப்படும் தொடர்ச்சியான சம்பவங்களின் அண்மைய நிகழ்வாகும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிரம் என்ற அச்சுறுத்தல் மட்டம் என்பது அடுத்த 6 மாதங்களுக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்த்தி நிற்கின்றது. புலனாய்வு காவல்துறை மற்றும் அரசாங்கம் பொதுமக்களை பாதுகாக்க 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றது என்ற விடயத்தையும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை பிரித்தானியாவின் வழிபாட்டு இடங்கள் உள்ளிட்ட பல முக்கிய ஸ்தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ஆஸ்திரேலியாவில் அதிகரிக்கின்றது இலங்கையர்களின் எண்ணிக்கை என்ற விடயத்தை மையப்படுத்தி இருக்கின்றது. அதையும் தாண்டி ஆஸ்திரேலியாவில் அதிகரிக்கும் இலங்கையர்களின் எண்ணிக்கை என்ற விடயம் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பிறந்து வாழுகின்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில சுமார் 1,84,800 அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய புள்ளியியல் பணியகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தரவுகள்ல இந்த விடயம் சொல்லுகிறது. அதன்படி 2023 ஜூன் மாதத்துல 1,58,300 இருந்த எண்ணிக்கை 2028 ஜூன் மாதத்துல 1,72,800 அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிடத்தக்க உயர்வை இது எடுத்து காட்டுகின்றது என்ற விடயத்தையும் இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி தற்போது ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் பிறந்த அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 10 நாடுகளின் பட்டியலில் இலங்கை இருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை மக்களின் எண்ணிக்கை கடந்த தசாப்தங்களில் குறிப்பிட்ட அளவில் விரிவடைந்திருக்கிறது என்ற விடயத்தை சொல்லுகிறார்கள். 2013ஆம் ஆண்டில் 1,10,000க்கும் சற்று அதிகமாக இருந்த எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 1,85,000 உயர்ந்து இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் அதிகபட்சம் இந்தியாவில் பிறந்தவர்கள் முதலிடத்தில் இருப்பதுடன் அவர்களை தொடர்ந்து இங்கிலாந்தில் பிறந்தவர்கள் உள்ளமை என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற வேண்டாம், படகுகள்ல வர வேண்டாம், தவறாக நீங்கள் அங்க பிடிபட்டு அதிலிருந்து கூடிய சிறை தண்டனைகள், அதில் இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ஆகவே வரத்தவழி என்று எவ்வளவுதான் அச்சுறுத்தல்கள், எவ்வளவுதான் விழிப்புணர்வுகள், எவ்வளவுதான் எச்சரிக்கைகள் விடுத்தாலும் எம்மவர்கள் கேட்பதாக இல்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பிரித்தானியாவின் நிலை கூட பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக எங்களுடைய பாதுகாப்பு கருதி செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலவரங்கள் தொடரப் போகின்றது என்பதை. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.